இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையில நம்ம வாசிக்க போறோம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடியும். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. இந்த வசனங்களை நீங்க வீடுகளில் போய் இன்னும் சில முறை வாசித்து பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு சில காரியங்கள் பிரயோஜனப்பட முடியும். உடனே வாசித்த உடனே அது புரியாதது போல இருக்கலாம். ஆனா 1க்கு 10 தடவை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நல்ல கவனிங்க. எலியா அக்கினி ரதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை தொடர்ந்து நடக்கிற ஒரு சம்பவம் இது. எலியாவின் மேலிருந்த சால்வையை யார் பெற்றுக்கொண்டார்? எலிசா பெற்றுக்கொண்டார். யோர்தானை 2ஆக பிளந்து முன்னேறி வருகிறார். அப்பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மெயினா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அந்த பட்டணம் என்பது எந்த பட்டணத்தை குறிப்பிடுகிறது என்றால் எரிகோ பட்டணத்தை குறிப்பிடுகிறது. இவர்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற பட்டணம் எரிகோ. எரிகோ என்று சொன்னால் அது சபிக்கப்பட்ட ஒரு பூமி. அதை பற்றி நான் இப்பொழுது ரொம்ப பேச வரவில்லை. அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய எலிசாவிடத்தில் ஓடி வந்து இப்படி சொல்லுகிறார்கள், எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம். அது யோர்தான் பள்ளத்தாக்கிலே இருக்கிற இந்த பட்டணம் செழிப்பான இடம்தான். ஆனா அங்க இருக்கிற தண்ணீரை என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. தண்ணீர் இல்லை என்று சொல்லப்படவில்லை, தண்ணீர் கெட்டு போன தண்ணீர். அந்த தண்ணீரை செடி கொடிகளுக்கோ விவசாயத்துக்கோ நீராக பாய்ச்சினால் அது ஏற்கனவே இருக்கிறதை விட அதிகமாய் கெடுதியை உண்டாக்கி நிலத்தை பலனற்றதாய் மாற்றி விடுகிறது. கவனிக்கிறீங்களா? இப்ப நான் திரும்ப ஒரு முறை கூட சொல்ல வருவேன். இடம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள தண்ணீர் கெட்டது. நிலம் எப்படிப்பட்டது? பாழ் நிலம். பாழ் நிலம்னா என்ன அர்த்தம்? என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதுல என்ன வராது? பலன் வராது. இப்ப நல்லா கவனிக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்குது பாஸ்டர், ஆனா இந்த ஒரு காரியத்துல தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என் புருஷன் ரொம்ப நல்லவர், ஆனா இதுல மட்டும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? என் புருஷன் ரொம்ப நல்லவர், ஆனா இதுல மட்டும் கொஞ்சம் கெட்டவர். அவரும் என்னென்னமோ பிரயாசப்பட்டு பார்க்கிறாரு, மனது சுத்தம் இல்லாதபடினால அவருடைய பிரயாசத்துல என்ன வர மாட்டேங்குது? பலன் வர மாட்டேங்குது. பொதுவா எடுத்துக்கலாம். சரி, இப்ப இது ஒரு கோணம். இப்பொழுது குடியிருப்புக்கு நல்லதா இருக்குது, தண்ணீர் கெட்டது. தண்ணீர் கெட்டு போன தண்ணீரை நம்ம என்ன செய்ய முடியாது? தாகம் இருக்கும், ஆனா அந்த தண்ணீரை என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியும். தண்ணீர் முன்னாலதான் இருக்குது,
ஆனா அது எனக்கு என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. பிரயோஜனம் இல்லாத தண்ணீர், டேஸ்ட் இல்லாத தண்ணீர், என் தாகத்தை தீர்க்க முடியாத தண்ணீர். எல்லாரும் இருக்காங்க, ஆள் எண்ணிக்கைக்கு எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் என்னுடைய விருப்பமோ என்னுடைய வாஞ்சையோ என்னுடைய எதிர்பார்ப்போ திருப்தி அடைவது இல்ல. புரிஞ்சுதான் அவங்க எல்லாருக்கும்? ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டர், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி என் தாகம் அவர்களால் தீர்க்கப்படுவது இல்லை. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் என் பிள்ளைகளின் நிமித்தமா எனக்கு நிறைவேறவில்லை. ஊருக்கெல்லாம் நல்லவங்க தான், ஆனா என்ன திருப்திப்படுத்த முடியலையே. நிலமும் பாழ் நிலம். நானும் எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்க்கிறோம், நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆனா ஒரு மாற்றமும் இல்லை. பலனற்று போன ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில குடும்ப வாழ்வில் பாருங்க, கர்ப்பத்தின் கனி கிடைக்காம பல ஆண்டுகளாய் போராடுவார்கள். பலனற்ற நிலை. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் போட்டிருக்குது, அந்த கர்ப்பத்தின் கனி உருவாகும் ஆனால் உருவழிந்து போகும், அது தங்குவது இல்லை. அந்த மீனிங்ல போட்டிருக்குது. பல டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன், ஒவ்வொன்றிலும் வித்தியாசமா நல்ல அருமையான அர்த்தங்கள் இருக்குது. இப்ப நான் திரும்ப வர்றேன். இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இது மட்டும் பிரச்சனை, இதுல மட்டும் எனக்கு ஏமாற்றம். எப்படின்னு சொல்லுவீங்க? நல்ல குடும்பம் தான் பாஸ்டர், நல்ல குடும்பத்துல தான் கர்த்தர் எங்களை கொண்டு போய் வைத்து இருக்கிறார், நல்ல புருஷன் தான், நல்ல பிள்ளைகள் தான். ஆனா இப்படி சில காரியங்கள் எங்களுக்கு தாகத்தை தீர்க்க கூடாததாகவும் பலனற்றதாகவும் காணப்படுகிறது. என்ன செய்வது தெரியல. இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கிறோம். நல்ல இடம்னு வந்து உட்கார்ந்தோம், ஆனா அதுக்குள்ள நாங்க எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இந்த இடத்தை விட்டுட்டு எங்களால வெளியே போகவும் முடியாது. இந்த கெட்ட தண்ணீரை தான் நாங்க குடிக்க வேண்டியது இருக்குது. இந்த பலனற்ற நிலத்துல தான் நாங்க பிரயாசப்பட்டு பார்க்கிறோம். ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். அப்பொழுது அங்கே வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 20வது வசனம், அவன் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். கவனிங்கள், ஸ்தோத்திரம். சொன்னது ஒண்ணு, இவன் செய்கிறது இன்னொரு வித்தியாசமா இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? என்ன சொல்றாங்க? குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ, சத்தமா சொல்லுங்களா, சொல்லு புரியுது உங்களுக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல மட்டும் பிரச்சனை, இதுல மட்டும் ஏமாற்றம். நல்லா தான் இருந்தான், ஆனா இவன் இப்படி ஆவான்னு தெரியாதே. நாங்க இதை நம்பித்தானே பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுத்தோம், இதை நம்பிதானே காரியங்களை செய்தோம், இதை நம்பிதானே காரியங்களுக்கு இடம் கொடுத்தோம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க ஒருவேளை இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தா உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்திருக்கேன்ப்பா, நல்லா இருந்த இடம்னு நினைத்தேன், ஆனா அதற்குள்ள இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் இப்படிப்பட்ட கஷ்டங்களும் எனக்கு வரும் என்று எண்ண முடியவில்லையே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, சந்தோஷம், அல்லேலூயா சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்டர், அந்த எனக்கு ஒரு பிளாட் வாங்கியிருந்தோம்ல, அந்த பிளாட்ல வீடு கட்டணும் பாஸ்டர். ஆனா நான் வீடு கட்டுறதுக்காக வேண்டி போய் பார்த்த பொழுது, கான்ட்ராக்டரை கூட்டிட்டு போன போது, நல்ல இடம், சுத்தி எல்லாம் சுத்திலும் வீடு இருக்குது. ஆனா அந்த எனக்கு பிளாட் இருக்கிறத சுத்திலும் ஒரு 4 வீட்டுல போர்வெல் போட்டிருக்காங்க, தண்ணியே வரல. என்ன வரல சொல்லுங்க? 400 அடி போட்ட பிறகு தண்ணி வரல. அதனால தண்ணி வராதுன்னு சொல்றாங்க. அதனால இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் இனி அந்த இடத்துல வீடு கட்டண்டான்னு நினைக்கிறேன், என்ன செய்ய? குழப்பத்தோட வந்து கேட்டாங்க. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இன்னும் அங்க மாற்றம் வரல. இப்படிப்பட்ட இடத்தை வாங்கியாச்சு, வீடு கட்டணும், ஆனா அங்க என்ன இல்லை? தண்ணி இல்லை. என்ன செய்வது? விற்க போகலான்னா கொடுத்த விலைக்கு விட கம்மியா கேட்கிறாங்க. அதுவும் ஏமாற்றம். ஏமாற்றம் அநேகருடைய வாழ்வில் தொடர்கதையாகவே இருக்கலாம். நாங்க நினைத்தது ஒண்ணு, எங்களுக்கு நடந்தது ஒண்ணு.
நாங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணி இடத்தை பார்த்தோம், அழகா இருந்துச்சு, வாங்கிட்டோம், வீடை கூட கட்டிட்டோம், ஆனா தண்ணி எனக்கு மோசமா இருக்குதே. இதான் அவனுடைய நிலை. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாப்ல, ஒரு ஆலோசனை சொல்றாப்ல. என்ன ஆலோசனை? அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப எல்லாம் கவனிக்கணும். இதை ஏன் சொன்னான்? இதை ஏன் சொன்னான்? ஸ்தோத்திரம். தண்ணி கெட்டு போன தண்ணி, எல்லாம் சொல்லுங்க தண்ணி. இந்த கெட்டு போன தண்ணியில உப்பை போட்டா கொஞ்சம் கூட கெடுமா இல்லது நல்லாகுமா? கெடுன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். சந்தேகமா? கையை உயர்த்துங்க, வெக்கப்படாம உயர்த்துங்க. ஏற்கனவே கெட்டு போன தண்ணியில உப்பு போட்டா கொஞ்சம் கூட என்ன செய்யும்? கெடும். அதான் உண்மை. அப்ப இப்ப அவங்கள சோதிச்சு பார்க்கிறப்பல, நீ ஒரு தோண்டினா தெரியுதா? புது ஜெனரேஷனுக்கு தெரியாது, பழைய ஜெனரேஷன் மட்டும் தான் தெரியும் தோண்டினா. ஆமா ஆமா, அதேதான். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பாத்திரம்னே எடுத்துக்குவோமே, இப்போ உள்ளவங்களுக்கு புரியுற ஒரு பாத்திரம், தண்ணி எடுக்கிற ஒரு பாத்திரம் எப்படி எடுத்துக்கலாம். அந்த ஒரு புது தோண்டியில நீங்க உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஜனங்கள் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு எதிர் வார்த்தை ஒன்றுமே பேசல. தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் முக்கியம். பல பிரச்சனையில தான் நீங்க வந்திருக்கீங்க, பல பிரச்சனைகளின் நடுவில் தான் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், ஊழியக்காரர் மூலமா வர்ற ஆலோசனைக்கு நீ என்ன செய்? கீழ்ப்படி. ஸ்தோத்திரம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கேள்வி கூட கேட்கல. பாத்தீங்களா? நம்மளா இருந்தா ஸ்தோத்திரம் மெதுவா பாஸ்டர் கிட்ட கையை தட்டி, பாஸ்டர் ஏற்கனவே தண்ணி என்ன செய்ய கிடக்கு? கெட்டு கிடக்கு, இதுல வர ஏற்கனவே உப்பா இருக்கு தண்ணி, இதுல எக்ஸ்ட்ரா உப்பா போட்டா கொஞ்சம் கூட எல்லாம் கெடும். மூளை அறிவை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஊழியக்காரர் மூலமா ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தைக்கு உடனடியா என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதில் தான் முதல் பாயிண்ட், உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை மாறி அந்த கெட்டு போன தண்ணீர் சுத்தமான தண்ணீராய், டேஸ்டான வாட்டரா, அந்த பாழ்பட்ட நிலம் பலனுள்ள நிலமாய் மாற வேண்டுமானா முதலாவது உங்க செய்கையில என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்க. பிரச்சனையோடு இருக்கிற நாம முழங்கால் படியிட்டா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்வார்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களா. பேசுவார். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவரே, நான் வந்தது இந்த பிரச்சனையில, நீங்க கீழ்ப்படின்னு சொல்றீங்க, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க யாரும் பயந்துறாருங்க. ஒரு சகோதரி குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்க வந்திருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, நீ ஞான ஸ்நானம் எடு அப்படின்னாரு. சொல்லுங்களா. சொன்ன புரிஞ்சா? ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன், உங்களை யார்ட்டையும் சொல்லல. ஸ்தோத்திரம். அவங்க வந்தது குழந்தை செல்வத்திற்காக, கர்த்தர் அவங்கிட்ட சொன்னது ஞான ஸ்நானம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்துக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படித்தானே கேட்போம். இப்படிதான் நிறைய கேட்டிருக்கோம். ஜெபம் பண்ணா முடிச்சிருமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா முடிச்சிருமா? ஒரு நாள் உபவாசம் பண்ணா முடிச்சிருமா? கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருப்போமே ஒழிய, தேவ ஊழியர்கள் மூலமோ தேவ வார்த்தையின் மூலமோ வருகிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிவது இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஆவியாருடைய ஏவுதலின்படி சொல்லுகிற ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். அதை ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கீழ்ப்படியணும்? ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, காலையில உன் பிள்ளையை கூட்டிட்டு போய் நான் காண்பிக்கிற இடத்துல கொண்டு போய் தகன பலி செலுத்துட்டார்.
எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவன் இருந்த இடத்திற்கும் தகன பலி செலுத்த வேண்டிய இடத்துக்கும் நடந்து போனால் தூரம் 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நைட்ல ஓகே சொல்லி இருப்பான். ஆனா பிள்ளைய கூட்டிட்டு 3 நாள் கூடாலே போகும்போது அவனுக்கு மனசு மாறுறதுக்கு ரொம்ப, ஏன் ஆண்டவர் அவ்வளவு டைம் கொடுத்து பார்த்தார்? 3 நாள் பிள்ளைகிட்டே விட்டு கூட்டிட்டு போறான். அவன் வேற இடக்கு முடக்கா கொஸ்டின் பண்றான். என்னதான் வந்தாலும் அவனுடைய கீழ்ப்படிதலை இந்த சூழ்நிலைமை ஒன்றும் அசைக்க முடியல. நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் முக்கியம். புது தோண்டி உப்பு அதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் நான் சொல்ல வரல. அர்த்தம் சொல்லி என்ன பிரச்சனை? வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்ப புது தோண்டினா புது இருதயம் அப்படி வச்சுக்கலாம். உப்புன்னா அன்பு, அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள்ல உப்புள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு இருக்குது. அதுல அன்பை பற்றி தான் பேசி இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு பழைய ஜீவியத்தை மாற்றிவிட்டு ஒரு புது சிருஷ்டியாக தேவ அன்பினால் நிறைந்த ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதனாய் அன்பினால் நிறைந்த தேவ பிள்ளையாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார் கர்த்தர். இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாமல் அவன் கேட்டதை கொண்டு வந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கேட்டதை என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு அந்த மாற்றம் தரும் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, என்னது? மாற்றம் தரும் மாறாதவர். அவருக்கு கீழ்ப்படியுங்க. இந்த இடத்துல செய்தியை கேட்டுட்டு இருக்க தெய்வ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் கீழ்ப்படிய கூடாத, கீழ்ப்படியாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? அதை யோசித்து பாருங்க. இப்பொழுது அடுத்த வசனத்துக்குள்ளே நான் வர்றேன். 21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முதலாவது கீழ்ப்படிதலின் செய்கை, இரண்டாவது கர்த்தரின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதலின் செய்கை, இரண்டாவது கர்த்தரின் வார்த்தை. இந்த சூழ்நிலை மாறணும்னா யார் பேசணும்? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யார் பேசணும்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார்? உப்ப தண்ணீர், உப்ப அதுல போட்டா பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் என்ன வராது? சொல்லுங்க. செத்து போவனோ? எல்லாம் சொல்லுங்க, என்ன போவனோ? சிலர் அப்படிதான் நினைச்சிருக்க, செத்துருவோமோ, இப்படியே போனா அப்படித்தானே ஆகும். ஸ்தோத்திரம். சாபம் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றத அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை வந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டு தான் போகும். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க மட்டும் கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கார், நிறைய வசனம் பேசியிருக்கார், நிறைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். என் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்ல, நீ சொன்னால் ஆகுமே, நீ கட்டளையிட்டால் நிக்குமே. அல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நம்புவே,
உம்மை நம்புவேன். ஆமாண்டவரே, உம்மை முழுவதும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். ஆண்டவரே, உம்மை முழுவதும் நீ சொன்னாலாகுமே. எஸ் ஃபாதர், நீ கட்டளையிட்டா, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னாலாகுமே. நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். Thank you Jesus. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை உடையது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி இதனால் என்ன வராது? சாபம் வராது, நிலப்பாழும் இராது. மாற்றத்தை உண்டாக்கும் வார்த்தை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை இப்போ சமீபத்துல கூட ஆண்டவரிடத்திலிருந்து சில வார்த்தை எனக்கு விழுந்துச்சியா என் இருதயத்துல அப்படின்னு சொன்னவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க ப்ளீஸ். அது யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை. திரும்ப சொல்லுங்க, தேவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு நேராக வந்திருக்குது. உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்காகத்தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறதையா? உங்க குறைவை நிறைவாக்குவதற்கு, உங்க பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு, உங்க நெருக்கத்துக்கு ஒரு வெற்றியை உண்டாக்குவதற்கு தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொன்னார். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஷதலா ரிதபோ கபபபப. ஹல்லேலூயா. திரண்ட தண்ணீர் மேல், ஜல பிரவாக மேல் தற்பரன் முழங்குகிறார் ஐயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. திரண்ட தண்ணி மேல், ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. இயேசுவே, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. என் தேவனே, திரண்ட தண்ணி மேல், ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நான் உனக்கு வார்த்தை தந்தேன்ல, அது அப்படியே மாற்றத்தை உண்டாக்க போகிற வார்த்தையாய், உன் சூழ்நிலையை மாற்ற போகிற வார்த்தையாய், உன் குறைவை நிறைவாக்குகிற வார்த்தையாய், உன்னுடைய அந்த சோதரம் பாழாகி போகிற பலனற்ற தன்மையை மாற்றுகிற வார்த்தையாய், சாவின் எண்ணத்தையே சாகடிக்கிற வார்த்தையாய், அல்லேலூயா அல்லேலூயா, ஏமாற்றத்தை மாற்றி விடுகிற வார்த்தையாய், உன்னுடைய தற்போதைய நிலையை அடியோட மாற்றுகிற வார்த்தையாய் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்கள் கீழ்ப்படிந்த பொழுது தேவன் எலிசாவுடைய உள்ளத்திலே தம்முடைய வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்னா பாருங்க, சொன்னார். இது தேவ வார்த்தை. நல்ல கவனிங்க, இரண்டாவது பாயிண்ட் தான் வந்திருக்கும். கர்த்தரின் வார்த்தை. முதலாவது சொன்னேன் கீழ்ப்படிதலின் செய்கை, இரண்டாவதாக கர்த்தரின்
வார்த்தை. ஸ்தோத்திரம். இங்க ஒரு பெரிய மாற்றம் உண்டானதுக்கு மூன்றாவது ஒரு காரியமும் இருக்குது. 22வது வசனம், எலிசா சொன்ன, சத்தமா சொல்லுங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே. எல்லாம் சொல்லுங்க, எலிசா சொன்ன. அப்போ என்ன வார்த்தையை சொன்னார் எலிசா? சத்தமா எந்த வார்த்தையை சொன்னாருங்க? தேவன் சொன்னதை சொல்லதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? தேவன் சொன்னதை சொல்லுவதற்கு பேர் தான் என்ன அறிக்கை? இங்க எலிசாவின் அறிக்கை என்று எழுதியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே அறிக்கையிட போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க, என் பிள்ளை குறித்து கர்த்தர் இப்படித்தானே சொன்னாரு. ஹலோ, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் இப்படித்தானே சொன்னாரு. அதைத்தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நான் தினமும் ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டுட்டே இருப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தை டெய்லி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட கரெக்டா 2:45 மணிக்கு இந்த வசனத்தை சொன்னேன். காலையில் அதிகாலை 2:45 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன். ஆண்டவரே, என்ன ஒரு 3-4 வாக்கு தத்தம் ஆண்டவர் எனக்கு தொடர்ச்சியா தந்திருக்க. ஸ்தோத்திரம். ஆமா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அந்த வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். கடைசியில் ஒரு வார்த்தை சமீபத்தில் எனக்கு தந்தார். இரவும் பகலும் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஊழியத்துல ராவு பகல் என்று இருக்காது. 24 மணி நேரமும் ஜனங்கள் வந்து சபையில கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. ஆலயத்தின் வாசல் பூட்டப்படாத ஒரு நாளை நான் உனக்கு காண்பிப்பேன். இந்த வார்த்தையை கர்த்தர் தந்த. இந்த 4 வார்த்தையும் டெய்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும், இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவதனால் இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை என் வாழ்க்கை அனுபவிக்க போகிறது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு கர்த்தர் வார்த்தைகளை தந்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொன்னவர் கர்த்தர், சொல்லுவது இப்பொழுது நான். அதை நிறைவேற்ற வேண்டியவர் யார் தெரியுமா? கர்த்தர். நல்ல கவனிங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர், சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி. சத்தமா சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எந்நாள் வரைக்கும். இன்னைக்கு நம்ம போனாலும் அன்னைக்கு நடந்த அற்புதம் மாறவே இல்லை. என் தேவன் விடுதலை ஆக்கினால் அது நிரந்தரமான ஒரு விடுதலையாயிருக்கிறது. கை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லலாமா? கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இனி அந்த இடத்துல பலனற்று போன அனுபவம் தொடர்வதில்லை. அந்த கர்ப்பங்களை கர்த்தர் தரிப்பிக்க பண்ண போகிறார். அவர்கள் ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனிகளை பெற்றெடுக்க போகிறார்கள். தேவன் அந்த வாசல்களை இன்று திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு என்ன பிரயாசப்பட்டாலும் பலன் இல்லை. என் பிள்ளை படித்திருக்கிறான், பதில் இல்லை. அதற்குரிய வேலை இல்லை, அதற்குரிய ஆசீர்வாதம் இல்லை. நாங்க செய்கிற தொழில் வியாபார வேலையில அதற்குரிய பலன் இல்லை என்று யாராவது சொல்லுவீர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறப்போகிறது. தேவன் அதை பலன் உள்ளதாய் மாற்றப் போகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தானமாய் மாறப்படுகிறார் கர்த்தர். பஞ்ச காலத்துல தான் ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் அந்த வருடத்திலே கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதித்ததினால் அந்த பலனற்ற பூமியில எத்தனை மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார்? 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார். கெட்டுப்போன அந்த தண்ணீரை இனிமையான தண்ணீராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கெட்டுப்போன உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஏமாற்றம் அடைந்த இடத்திலே கர்த்தர் மகிழ்ச்சியை மறுபடி உனக்கு தரும்படியாய் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். கெட்டுப்போன உன்னுடைய பிள்ளையை நற்கனி கொடுக்கிற விருட்சங்களாய் கர்த்தர் ஓங்கி வளர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இங்க இருக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகளோடு தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்கள் குடும்பத்துக்கு நேராய் அனுப்பி இருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிற அந்த க்ஷணத்திலே
அந்த சூழ்நிலைமை மாறப்போகிறது. அந்த கெட்டுப்போன உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அந்த கெட்டுப்போன அந்த குணங்கள் அந்த புருஷனுக்குள்ள இருந்து வெளியேற போகிறது. பிள்ளைக்குள்ள இருக்க அந்த கெட்டுப்போன தன்மைகளை என் தேவன் மாற்றப் போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நீங்க ஒரு நாள் சொல்ல போகிறீங்க, இந்த இடம் குடியிருப்புக்கு ஏற்றது, இங்க இருக்கிற தண்ணீரும் எப்படிப்பட்டது தான் நல்லது. இந்த நிலமும் இப்பொழுது என்ன கொடுக்க ஆரம்பித்து விட்டது, பலனுள்ளதாய் மாற ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் என் புருஷன் இப்படித்தான் இருந்தார், ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. சாட்சியாய் கர்த்தர், சாதிக்கிறவராய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஒரு நாள் என் தொழில் நலிவடைந்து கிடந்தது உண்மைதான், ஒரு பிரயோஜனமற்றதாய் இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. என் தேவன் எங்கள் பிசினஸை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். மூடி கிடந்த அந்த கடையை திறக்க பண்ணி விட்டார். மறுபடியும் நாங்கள் செழிப்படைய ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்ல போகிறீங்க. ஒரு நாள் என் பிள்ளை நிமித்தம் நான் கண்ணீர் வடித்தேன், ஆனால் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளையை ஆசீர்வாதத்தின் ஸ்தானமாய், ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் என் தேவன் மாற்றி விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவு தேவ வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிற நேரமா இது காணப்படுகிறது. உன்னை ஒன்னுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பேசினேன் அல்லவோ, நான் உனக்கு சில வார்த்தைகளை தந்தேன் அல்லவோ, நான் உனக்கு சில தரிசனங்களை தந்திருக்கிறேன் அல்லவோ, அதை நீ அறிக்கையிடு, அதை நீ விசுவாசத்தோடு அறிக்கையிடு. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. இன்று நான் உனக்கு தரப்போகிற மாற்றமானது தற்காலிகமான மாற்றம் அல்ல, அது நிரந்தரமான ஒரு மாற்றம். இனிமேல் இந்த சூழ்நிலை உனக்கு மறுபடி வரப்போகிறது இல்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அல்லவோ இந்த பகல் வேளையில ஒரு மெய்யான விடுதலை, நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான ஐக்கியம், நிரந்தரமான அற்புதம் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான நேரம் உனக்காய் இப்பொழுது திறந்திருக்கிறது. மகளே திடன்கோள். ஷதலா ரிதப கபபபபப. கிறிஸ்துவானவர் நம் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். என் தேவன் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை தரும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கின்றங்களை எழும்ப போகிறோம். வேகமாய் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம்.